எட்டி எவ்வளோ நேரம் உங்க ரெண்டு பேருக்கு வேண்டிய வெயிட் பண்றது விளையாடுறதுக்கு? வாங்க விளையாடலாம். எட்டி எங்க அப்பா எங்களை மலேசியாவுக்கு டூர் கூட்டிட்டு போறாரு டி. நாங்க ஏரோப்ளேன்ல போறோம். ஆமா, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். நாங்க மலேசியா போறோம். என்னது, ஏரோப்ளேன்ல போறீங்களா? ஆமா டி, லீவ் விட்டுறாங்கல்ல, அப்ப லீவ் விட்டா வீட்டுக்குள்ளே இருக்கிறது. சரி ஓகே பாய். எட்டி பல்புகனி பாய், நாங்க போயிட்டு வரோம் என்ன? ஏய் நில்லுங்க டி, ஏரோப்ளேன்ல எப்படி போகணும்னு சொல்லிட்டு போங்க, நானும் வாரம் டி. வீட்டில் போட்ட வேலை போட்டபடி கிடக்குது. முத்தம் தூத்துட்டுல, வீடு தூத்துட்டுல, கிச்சன்ல எல்லா பாத்திரமும் அப்படியே கிடக்குது. இந்த நாய் எங்க போச்சுன்னு தெரியல. லீவு கிடைச்சாலும் ஒரு வேலை செஞ்சு தருதா? அம்மா வா, உன்னதான் நான் தேடிட்டு இருந்தேன். வீட்டில் ஒரு வேலை செய்ய தெரிய மாட்டேன் உனக்கு. இது என்ன வீடா இல்ல குப்பை மேடா? இந்த துறப்ப எடுத்துட்டு வந்து வீடு துருட்டி போங்க. இப்ப லீவ் விட்டுருக்காங்களே, முதல்ல என்ன டூருக்கு கூட்டிட்டு போங்க. உனக்கு டூரை தெரியாதோ? நானும் அவனை டூருக்கு கூட்டிட்டு போனோம். வீட்டில் கக்கூஸ் இருக்கு, போய் டூரு போ. அம்மா என் கடுப்பை கிளப்பாதீங்க. எல்லாரும் லீவுக்கு டூருக்கு போறாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த கலர் கோழி குஞ்சு குட்டி உண்டுல, அவ கூட போறா. அவ படிச்சு எத்தனை மார்க் எடுக்கிறா, நீ எத்தனை மார்க் எடுக்கிற? உனக்கு லீவ் விட்டது உன்னை நான் டூருக்கு கூட்டிட்டு போறதுக்கு அதெல்லாம் தெரியுது. அவ ஏரோப்ளேன்ல மலேசியா போறாளாம், நீ என்ன ஏரோப்ளேன்ல சிங்கப்பூர் கூட்டிட்டு போ. ஹோ ஏரோப்ளேன்ல தான் போவீங்களோ? ஆமா, ஏரோப்ளேன்ல தான் போவீங்க. என்ன ஏரோப்ளேன்ல கூட்டிட்டு போ. அம்மா இப்படி பண்ற, நம்மளும் டூருக்கு போகலாமா ப்ளீஸ்? சரி, அந்த நோட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் ஏரோப்ளேனுக்கு ஸ்பெல்லிங் எழுதிட்டு வா. அதுக்கப்புறம் உன்னை நான் ஏரோப்ளேன்ல கூட்டிட்டு போறேன், சரியா? இந்த பல்புக்கு நீ ஏரோப்ளேன் ஸ்பெல்லிங் எழுதி நம்ம டூர் போன மாதிரி தான், அது நல்லா நடக்கும். சரி, அப்போ ஏரோப்ளேன்ல போக வேண்டாம், பஸ்ஸில் போவோம். நான் பஸ்ஸுக்கு ஸ்பெல்லிங் எழுதுறேன், பஸ்ஸில் கூட்டிட்டு போங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது டி. உங்கள் அப்பா கிட்ட பேசி நீங்கள் சம்மதம் வாங்குங்க, அவ்வளோதான். எனக்கு நிறைய வேலை கிடக்கு. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் மாதிரி இந்த வீட்டை சுத்தம் பண்ணுங்க. அப்போ தான் நான் அப்பா கிட்ட சப்போர்ட் பண்ணி உங்களுக்காக பேசுவேன். ஏட்டி அக்கா, உனக்கு தான் ஏரோப்ளேனுக்கு ஸ்பெல்லிங் தெரியும் இல்லாட்டி நீயாவது எழுதுட்டி. நம்ம ஏரோப்ளேனில் போகலாம் டி ஃபாரினுக்கு. கீழே இருந்துட்டு மேலே பறக்க ஆசைப்படாத, சரியா? ஃபஸ்ட்டு நம்மளை டூருக்கு இந்த பக்கத்து தெருவுக்காவது கூட்டிகிட்டு போகிறாங்களான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பிளைன் ஏறலாம். போட்டி லூசு, எல்லாரும் ஏரோப்ளேனில் போகிறாங்க, நீ எதுக்கு தான் இப்படி இருக்குதியோ? எட்டி அப்பா வந்துட்டாரு, வா அவர்கிட்ட போய் கேட்கலாம். என்ன ரெண்டு பேரும் நின்று வட்டமேச மாநாடு நடத்திட்டு இருக்குறீங்க? என்னடி நடக்குது? அப்பா, இப்போ எங்களுக்கு கிறிஸ்மஸ் லீவ் விட்டுருக்காங்களப்பா, எல்லாருமே டூர் போகிறாங்கப்பா. எங்களையும் நீங்கள் டூர் கூட்டிகிட்டு போங்கப்பா. ஆமாப்பா, ப்ளீஸ்ப்பா டூரு கூட்டிகிட்டு போங்கப்பா. நீங்க ரெண்டு படிச்சு கிளிக்கிற தூளுக்கு உங்களுக்கு டூர் ஒண்ணுதான் குறைச்சல். வாய முடிட்டு போய் படிக்கிற வேலையை பாருங்க. அப்பா, நீங்க டூரு கூட்டிட்டு போனா அதுக்கப்புறம் நான் நல்லா படிப்பேன்ப்பா, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன்ப்பா, ப்ளீஸ் அப்பா. பாக்கெட் வேற எம்டியா இருக்கு, எப்படி உங்களை டூர் கூட்டிட்டு போறது? அப்பா ப்ளீஸ் அப்பா, ஏரோப்ளேன்ல டூர் கூட்டிட்டு போங்கப்பா, ப்ளீஸ் அப்பா, ஏரோப்ளேன்ல போலாம்ப்பா. என்னத ஏரோப்ளேன்லயா? அப்படி நீ எங்கேயும் டூர் போண்டாம், வீட்டுல இருந்து படிக்கிற வேலையை பாரு. ஏரோப்ளேன்ல எல்லாம் போகணுமா? ஏரோப்ளேன்ல இந்த பஸ்ல போறதுக்கே 10 ரூபாய் இல்லாம இருக்கிறேன், ஏரோப்ளேன் கேக்குது. ஏரோப்ளேன் எப்பா, ஏரோப்ளேன் எல்லாம் வேண்டாம்ப்பா, நீங்க எங்களை நார்மல் பஸ்லயே கூட்டிட்டு போங்க, எங்கேயாச்சும் கூட்டிட்டு போங்கப்பா. பிள்ளைங்க ஆசைப்படுறாங்கல்ல, கூட்டிட்டு போங்க எங்கேயாச்சும் வெளியே. உங்க 3 பேரையும் வெளியே கூட்டிட்டு போனா நான் கந்து வெட்டிக்கெல்லாம் கடன் வாங்கணும். அப்ப நான் எதுவுமே வாங்கி கேட்க மாட்டேன்ப்பா, வாயை மூடிட்டு வருவேன்ப்பா, எதுவுமே கேட்க மாட்டேன். அப்பா நானும் தான்ப்பா, எதுவுமே கேட்க மாட்டேன்ப்பா. சரி, அப்ப எங்க போலான்னு நீங்களே சொல்லுங்க. அந்த பக்கத்து வீட்டு கலர் கோழி குஞ்சு குட்டி மலேசியா போறாளாம், நம்மளும் ஏதாவது வெளிநாட்டுக்கு போவோம். ஏட்டி, உனக்கு முதல் நம்ம அடுத்த தெருவில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது கூட தெரியாது. வெளிநாடு கேக்குது, வெளிநாடு. இங்க பாருங்க, நீங்க இப்படிதான் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். வெளிநாடுல கேக்குதான். 3 பேருக்கும் டூரும் இல்ல, எதுவும் இல்ல. மூடிட்டு போய் இருந்து உங்க வேலைகளை பாருங்க. அப்பா சாரி அப்பா, ப்ளீஸ் அப்பா, வேற எங்கேயாச்சும் எங்களை கூட்டிட்டு போங்கப்பா. இந்த முட்டைக்கணிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. சரி, அப்ப இந்த திருப்பரப்பு, மாத்தூர், தொட்டிப்பாலம், கன்னியாகுமரிக்கு போயிட்டு வருவோம் 3 நாளா. ஐயே, என்ன தெரியும், எப்ப பார்த்தாலும் திருப்பரப்பு, மாத்தூர், தொட்டிப்பாலம், கன்னியாகுமரி, எல்லா தடவையும் இதான் டூர். ஒரு ஸ்கூல்ல இருந்து இது போனா இதான் டூர், ஒரு கோயில்ல இருந்து போனா இதான் டூர். இதை தவிர வேற இடமே இல்லையா அவங்களை கூட்டிட்டு போறதுக்கு? சரி, அப்ப இவ வர வேண்டாம், நம்ம 3 பேரும் போயிட்டு வருவோம். நீ அப்ப அந்த 3 நாளும் அந்த 8 கால் பூச்சி ஆண்டி வீட்டுல தங்கிக்கோ, சரியா? நாங்க 3 பேரும் போயிட்டு வரோம். 8 கால் பூச்சி ஆண்டி வீட்டுக்கு போகணுமா? அதுக்கு நான் உங்க கூடயே வர்றேன். சரி, எல்லாரும் பேக் பண்ணுங்க. காக்க கொண்ட, இந்த தொப்பி நல்லா இருக்கான்னு பாருட்டி, இதை நான் எடுத்து வைக்க போறேன். இப்ப நான் மழையா பெய்து தொப்பி வைக்கிறதுக்கு. இது மழைக்குல டீ ஸ்டைலுக்கு. அப்பதான் போற பயலுவெல்லாம் நம்மளை பார்த்து கண்ணடி பண்ணுவேன். இரு, உன் அம்மாட்ட சொல்லி கொடுக்குறேன் என்ன?
ஆமாட்டி, போலீஸ்காரி மாதிரி நம்ம அம்மா கூடவே வரும்.